தேனாட்டம் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு வந்து இந்த ஒரு பொடியின் ரகசியம் வந்து இருக்குது. அது எப்படின்னு பார்த்துருவோமா? முழுமையாக எனது வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் தான் நீங்களும் செய்து சுவையாக சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு வந்து அந்த மீன் குழம்புக்கு உள்ள பொடியின் ரகசியம் இது தாங்க. மல்லி 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ரொம்ப வெந்தயம் வந்து போட்டுறக்கூடாது, தாளிப்புக்கும் கொடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். 1/4 டீஸ்பூன் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு 4 பேருக்கு உள்ள குழம்பு தான் இப்போ நான் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை எடுத்து நல்லா வறுத்துக்கின்னு இந்த பொடி தாங்க அந்த சுவை வந்து அப்படியே தேனாட்டம் அந்த மீன் குழம்பு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேங்காயெல்லாம் ஊற்ற வேணாம். அதே மாதிரி தக்காளி 4 எடுத்துக்கின்னு, புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கணும். லெமன் சைஸுக்கு புளி வேணாம், இதுக்கு புளி கம்மியாக தான் இருக்குன்னு. பச்சை மிளகா வந்து நம்ம 2 எடுத்துக்கணும். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா கையால் கரைச்சி விட்டு வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி இதை வறுத்துருவோம். இது மண் சட்டி வச்சுருக்கேன், அதில் நல்லா வறுத்துருவோம். நல்லா கருக விடாமல் வறுத்துருங்க. கருக விடாமல் வந்து நல்லா வந்து ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து வறுத்துக்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு மணம் வரும், அருமையான ஒரு மணம் வரும். இந்த மாதிரிலாம் மீன் குழம்பு செய்து கொடுங்க. வீட்டில் வந்து பாராட்டுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீண்டும் மீண்டும் இதே போல் தான் செய்வோம். ஏன்னாக்கா நாங்கள் 4-5 முறை செய்துட்டோம் இதே மாதிரியே. தேங்காய் சேர்த்து செய்வோம். இப்போ தேங்காயெலாம் சேர்க்காம தான் செய்கிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜார்லேயே எடுத்துட்டு ஆற விட்டு பொடி பண்ணிக்கின்னு. ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து மீடியமான ஒரு அந்த இட்லி பொடிலாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த பொடி. அப்புறம் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்துப்போம். கருவேப்பிலை வறுத்து அது ஒரு 2 கொத்து அளவுக்கு வறுத்துக்கிட்டு இது வந்து இதையும் சேர்த்து நம்ம விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணும் போது சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும், மணமும் அருமையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை, இந்த பொடி இதெல்லாம் வந்து இந்த மீன் குழம்போட வாசனையும் மணமும் சுவையும் வந்து அடி தூளாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களாம் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து இதே கேட்பாங்க. இதே மாதிரி மீன் குழம்பு வைத்தாக்கா இதே மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் தக்காளி 4 இது பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுனேன். இந்த பொடியும் ரெடியாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பொடி தான் இந்த மீன் குழம்புக்கு உள்ள சுவையே. இப்போ வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ தேங்காய், இதில் வந்து தேங்காய்ங்கிறேன், வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து போட்டுக்கங்க, கொரப்பாக அரைச்சிக்கணும். இது வந்து உரலில் கூட இடிச்சிக்கலாம். ஆனால் வந்து நான் கொரப்பாக அதுலேயே மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன் பொடி பண்ணிவிட்டு. ஆனால் ஆற விட்டு பொடியை பண்ணுங்கள். தட்டுக்கு மாற்றிட்டு கூட ஆற விடலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே மாற்றிக்கிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கங்க, இல்லைன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, 1/2 டீஸ்பூன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பு. இதுக்கு கறிவிடம் இருந்தால் இன்னும் வந்து சுவை கூடுதலாக இருக்கும். ஆனால் இதுதான் வந்து தாளிப்புக்கு வந்து இந்த குழம்புக்கு சேர்க்கணும். ஆனால் கறிவிடம் வந்து இன்னும் ஒரு சுவையை கொடுக்கும். மீன் குழம்புனாவே நாங்கள் கறிவிடம் தான் போடுவோம். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வந்து கொரப்பாக அரைச்சிடும். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இதை நல்லா வந்து வதக்கிப்போம். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த புளிலாம் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து அந்த தக்காளி பேஸ்ட்லேயே வந்து கலந்துருப்பேன், நான் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தக்காளி பேஸ்ட்டையும் கொடுத்துருவோம். ஒரு அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி பேஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ இதை கொடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே புளி வந்து கரைச்சி வடிகட்டி இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு, ஒரு அளவுக்கு சொல்கிறேன், இந்த மீன் குழம்புக்கு 2 டம்ளர் அளவுக்கு. இதுக்கு தேங்காய் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்க்காம தான் நம்ம இந்த பொடி மட்டும்தான் இதுக்கு கொடுக்க போகிறோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூளாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூள், நான் இதில் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 கிலோ, தனி மிளகாய்த்தூள், காரம் மிளகாய்த்தூள் வந்து மிளகாய் வந்து 1/2 கிலோ போட்டு தான் அரைச்சிருக்கேன்.
காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டோம், அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் கூடுதலாக வேணும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் தான் போடணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு மூடி போட்டு நல்லா இவங்க கொதி வந்தோடனே தான் நம்ம புளி கரைச்சலை ஊற்ற போகிறோம். நல்லா வந்து இவங்க அப்படியே தகன்னு வரட்டும். நல்லா வந்து இது நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே நம்ம புளி கரைச்சலை இதில் வந்து ஊற்றுவோம். மூடி போட்டு மூடிடுவோம். பிறகு தான் புளியெலாம் ஊற்றுன்னு பிறகு மீன்லாம் போடணும். கொடுவா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். கொடுவா மீன் வாங்கி அதை வந்து நல்லா இருக்குங்க. எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். இந்த பொடியின் மீன் சுவைக்கு வந்து இந்த பொடியை வந்து வறுத்துட்டு இந்த பொடி போடும் போது மீன் குழம்புனா எந்த மீன் குழம்பு வேணாலும் நம்ம செய்துக்கலாம். இப்போ புளி கரைச்சலையும் ஊற்றிட்டேன். அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம புளி கரைச்சலை வடிகட்டி ஊற்றும் போது அந்த தக்காளி பேஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கலந்து வந்துடும். அதனால் இது 2 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இன்னும் நீங்கள் திக்னஸாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது தக்காளி பேஸ்ட்லாம் கொடுக்கறதுனால திக்னஸ் கிடச்சிரும். இவங்க நல்லா வந்து கொதி வராங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கொடுவா மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ வாட்டம் நல்லா இந்த கொடுவா மீன் நல்லா இருக்காங்க. துண்டு மீன் மாதிரி நல்லா நம்ம வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நல்லா கொஞ்சம் கூட முள் இருக்காது. நடுப்புறம் மட்டும்தான் முள் இருக்கும். இது சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து அருமையாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கெலாம் அருமையாக இருக்கும். மீன் பிரியாணிக்கெலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பொடி இப்போ சேர்க்க போகிறோம் பாருங்கள். அப்படியே அவ்வளோ வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து மணமாக இருக்கும். சுவைக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த பொடியை சேர்க்கும் போது. அந்த பொடியை சேர்த்துருவோம். எல்லா பொடியும் சேர்த்துருவோம். குழம்பு எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பொடியை ரெடி பண்ணிக்கணும். அந்த மசாலாவையும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்து ரொம்ப மீன் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த மீனெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொதிக்க விடணுமோ அந்த அளவுக்கு தான் கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னொரு கொதி வருன்னு நல்லா கொஞ்சம் கலந்து விடுவோம். இந்த மீன் உடையாதுங்க, நல்லா உடையாது. அப்படியே மட்டன் சிக்கன் மாதிரி தான் இருக்கும். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய மீன் ரெசிபிகள் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரியாணி ரெசிபிகளும் நிறையா போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணுன்னு இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திரம் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? மணமாக இருந்துச்சுங்க. நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்புனா இனிமேல் இதே மாதிரி தான் செய்வீங்க. ஒரு முறை செய்துட்டா மீண்டும் மீண்டும் இப்படி தான் நம்ம வந்து செய்வோம். சூப்பரான அருமையான சுவையான மீன் பொடியின் ரகசியம் மீன் குழம்பு சுவை வந்து சூப்பர் அருமையாக இருக்கும். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.